ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் செய்கிறேன் அக்மல் ஃபுட்டுக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியான ஒரு சைட் டிஷ் தாங்க செய்ய போகிறோம் சொரக்காவை வச்சு. இது நீங்கள் இந்த மாதிரி சாப்பிட்ருக்க மாட்டீங்க. நம்ம சுட்டு செய்யக்குள்ள அதனுடைய சுவையே ரொம்பவே கூடி வருங்க. சொரக்காவுக்கு நம்ம சுட்டு செய்யக்குள்ள அதனுடைய உள்ளே இருக்கிற அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் அவ்வளோ நல்லா டேஸ்ட் கொடுக்குங்க அந்த சட்னியில். இப்போ தான் நீங்கள் முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னு அந்த சேனலுக்கு மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனுக்கும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் போகிற ரெசிபி உடனுக்குடன் மொபைலில் சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு முழு சுரக்காய் எடுத்திருந்தேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ இருக்கும். இந்த சுரக்காவுக்கு நம்ம சுட்டு தாங்க செய்ய போகிறோம். இந்த மாதிரி செய்யக்குள்ளே நல்லாவே இருக்கும் அந்த ஃப்ளேவரு. இந்த மாதிரி ஒரு வளையம் எடுத்து நான் இந்த கேஸில் வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி வச்சு செய்யக்குள்ளே கொஞ்சம் சேஃப்டியாகவே இருக்கும். இந்த சுரக்காவுக்கு நல்லாவே 2 பக்கமும் நல்லா கருகிற வரைக்கும் நல்லா இதுக்கு சுட்டுக்கணும். இந்த மாதிரி செய்யக்குள்ள அந்த ஃப்ளேவர் அதுக்குள்ளே அவ்வளோ நல்லா இறங்குங்க. பார்த்து செய்யுங்க. இந்த மாதிரி ஒரு வளையம் இருந்துச்சுன்னா வச்சுட்டு செய்யுங்க. அப்போ தான் அது கொஞ்சம் நல்லா இருக்கும் செய்யறதுக்கு சேஃப்டியாக. பாருங்கள், நான் 2 பக்கமும் நல்லாவே கருக சுட்டு எடுத்துக்கிட்டேன். அந்த தோலெல்லாம் நல்லாவே கருகிடுச்சு. பார்த்திங்கன்னா 2 பக்கமும் ஓரத்தில் சரியாக கருகி இருக்காது. ஏன்னா சேஃப்டிக்கோசரம் நம்ம செய்யக்குள்ள அந்த பக்கத்தை விட்டுட்டோம். இப்போ இந்த கருப்பாக இருக்கிற இந்த ஸ்கின்க்கு நல்லா இந்த கத்தியை வச்சு இந்த மாதிரி சுரண்டிங்கன்னா ஈஸியாகவே வந்துடும். எவ்வளோ வர முடியுதோ அந்த மாதிரி செஞ்சிடலாம். நான் எல்லாமே சுரண்டி எடுத்துகிட்டு கழுவிட்டேன். பாருங்கள், இந்த தோல் எல்லாமே வந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த 2 பக்கமும் வேகாத இந்த கருப்பாக இல்லாத பக்கத்துக்கு கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு அதனுடைய தோலெல்லாம் நல்லா கட் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் தனியாக. நான் பேன் வச்சு எண்ணெய் போட்டுக்கிட்டேன். ஒரு 50 மில்லி எண்ணெய் இருக்கும். இந்த சுரக்காவுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த தோலெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணோம் இல்லைங்களா 2 ஓரத்துலேயும், அந்த இது ரொம்ப சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிட்டேன். 1 டீஸ்பூன் இருக்கும் ஜீரகம் பொரியட்டும். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ண இந்த பீஸுக்கு ஃபஸ்ட்டில் போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம வதக்கிடலாம். ஏன்னா நம்ம சுடக்குள்ளே இது நல்லாவே சுட்டு வரல இல்லைங்களா, அதனுடைய பச்சைத்தன்மைலாம் போகிறதுக்கு 2 நிமிஷம் நம்ம நல்லா வதக்கிடலாம் எண்ணெயிலேயே. பாருங்கள், நல்லாவே ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிட்டோம். சுட்டு எடுத்தோம் இல்லைங்களா, அந்த சுரக்காவுக்கு இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிட்டேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 60% சுடக்குள்ளேயே நல்லா உள்ளே வெந்திருக்கும். இது கூட ஒரு ஃபுல் கைப்பிடி நம்ம போட்டுக்கலாம் கொத்தமல்லி இலை. இது கூட போடக்குள்ள நல்லா டேஸ்டியாகவே இருக்கும். இதுக்கு நல்லா நம்ம வதக்கலாம். ஒரு 90% இதுலேயே வேகிற வரைக்கும் நம்ம இதில் வதக்கணும். இந்த மாதிரி வதக்கி எடுத்து செய்யக்குள்ள நல்லாவே இருக்கும் அந்த சட்னி. இதுக்கு ஆற வச்சு நம்ம மிக்சியில் நல்லா சட்னி அரைக்கிற மாதிரி குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். தேவையான அளவு எண்ணெய் போட்டுக்கலாம். நான் ஒரு 50 மில்லி இருக்கும் எண்ணெய் மறுபடியும் போட்டுக்கிட்டேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. 1 டீஸ்பூன் ஜீரகம் பொரியட்டும். வெங்காயம் பார்த்திங்கன்னா நான் ஒரு பெரிய வெங்காயத்துக்கு நல்லா பொடியாக கட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா வதக்கலாம். இது கூட தேவையான அளவு பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். நான் ஒரு 4 பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கிட்டேன். பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கி வந்துடுச்சு. இது கூட 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் போட்டுக்கலாம். இதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கலாம். இப்போ நம்ம பவுட்ரு மசாலா எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் காத்துக்கருப்பு மாதிரி சேர்த்துங்க. ஒரு 2 டீஸ்பூன் இருக்கும் கறி மிளகாத்தூள், நல்லா வாசனையாகவே இருக்கும். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். சிம்மில் வச்சுட்டு பவுட்ரு மசாலாவுக்கு போட்டு நல்லாவே பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கலாம். ஒரு 2 தக்காளி இருக்கும். இந்த மாதிரி நல்லா நான் மிக்சியில் அரைச்சிக்கிட்டேன். இதுக்கு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா நம்ம வதக்கலாம். பாருங்கள், நல்லாவே வதங்கி வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் மிளகுத்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ். கொஞ்சம் நேரத்துக்கு இதுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், நம்ம அரைச்சி எடுத்தோம் இல்லைங்களா சுட்டு வச்சுருந்த அந்த சொரக்காய் நல்லா சட்னி மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இது போட்டு நல்லா கொஞ்சம் நேரத்துக்கு வதக்கலாம் மசாலாவோட. தேவையான தண்ணியும் இது கூட இப்பயும் சேர்த்துங்க. உங்களுக்கு கெட்டியாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் கம்மியாகவே தண்ணி சேர்த்துங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம்.
இதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம வந்து வேக விடலாம், ஒரு 5 நிமிஷத்துக்கு. பாருங்கள், மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வந்து இதுக்கு வந்து வேக விட்டுருந்தோம். அப்பப்போ நடுவுலையும் வந்து கிளறி விட்டுக்கணும். இப்போ இந்த சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு, சர்வ் பண்ண முடியும். இது பார்த்திங்கன்னா தோசை, இட்லி, சப்பாத்தி, ரொட்டி எல்லாத்துக்குமே வந்து சைட் டிஷ்ஷாக அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த சட்னியில் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் போட்டுன்ட்டே பசங்களுக்கு தெரியாதுங்க. அவ்வளோ வந்து டேஸ்டியாக நியூட்ரிஷனான ஒரு சட்னிங்க. இதே மாதிரி வந்து நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள். என்ஜாய் ஃபுட்.